என் தமிழ் மக்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ தான் நம்ம என்ன பார்க்கோன்னா, ஒரிஜினல் சிறுவடை கோழியையும் சேவலையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிங்க. இந்த வீடியோவில் நான் என்ன கூற வரப்போகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த சேவலும் கோழியும் சேவல் மிதி போட்டு கோழி முட்டை போட்டு விட்டது. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கிறீர்கள். இந்த கோழி இருக்குல்ல தான் முட்டை போட்டிருக்கு. இது ஓரளவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85% ஒரிஜினல் சிறுவடை கோழி சிறுவடை சேவல். இப்போ இந்த முட்டையை தான் நீங்கள் பார்க்கிங்க. இதில் நான் என்ன உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை கூறப் போகிறேன் என்றால், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை சொல்லப் போகிறேன் என்றால், இந்த முட்டை வந்து அப்படியே ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். அதையும் நான் அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன். ரொம்ப சின்னதானா கிட்டத்தட்ட புறா முட்டை மாதிரி தான் இருக்கும். புறா முட்டையும் இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் புறா முட்டைன்னு தான் சொல்லுவீங்க. அப்படின்னா பாருங்கள், கடவுளுடைய டைரக்ட் படைப்பையாகிய அந்த சிறுவடை ஒரிஜினல் கோழிகள். அதனால தான் இதுக்கு சிறுவடைன்னு பேர் வந்தது, சின்ன முட்டை. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து சிறுவடைன்னு யூடியூப்பில் போட்டுட்டு கொண்டு இருக்கார்கள். அது ஒன்றுமே சிறுவடையும் கிடையாது, இந்த விடையும் கிடையாது. ஏன்னா முட்டைகள் எல்லாம் பெருசாக இருக்கும். அதாவது அவர்கள் சொல்லுகின்ற அந்த சிறுவடை முட்டை வந்து ஒரு சைஸில் நாட்டுக்கோழி முட்டை இருக்குன்னா, அதை விட பாதி தான் இந்த இவர் போடுற முட்டை இருக்கும். நார்மல் நாட்டுக்கோழி முட்டை சின்ன முட்டை இருக்கும் தெரியுமா, அதை விட பாதி சைஸில் தான் இதோட முட்டை இருக்கும். இந்த முட்டையை இந்த வீடியோவில் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு எல்லாமே நாட்டு கம்பம்பல் தான். நாட்டு கம்பம்பல் மட்டும்தான் நாங்கள் இதுக்கு வந்து போட்டு இதை வளர்த்துட்ருக்கோம். எல்லாமே நாட்டு ரகம் தான். இந்த குரோயரோ ஸ்டார்டரோ எதுவுமே இதுக்கு கிடையாது. இதில் போட்டுட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா முட்டையை பாருங்கள். இந்த முட்டை லைட்டாக உடஞ்சிட்டு அப்படியே இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே நாங்கள் கோழியிலே தான் அடை வைப்போம். இங்கே பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ பார்க்கும்போதே உங்கள் வீடியோவிலே ஓரளவுக்கு லைட்டாக தெரியும், பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த முட்டை வந்து உடஞ்சதுனால நான் இது வந்து இப்போ இதை வேறு மாதிரி மாற்றி இதுக்கு நான் வைக்க போகிறேன். அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு அண்டாவை எடுத்து அந்த அண்டாக்குள்ளே கொஞ்சம் மணலை போட்டு இப்போ அதை தூக்கி என் ஷெட்டுக்கு நான் வைக்க போகிறேன். ஏன்னா அப்படி வச்சேன்னா இந்த கோழி வந்து அந்த அண்டாவுக்குள்ளே ஏறி உள்ளே போய் உட்காந்து அது முட்டை போட்டுரும். அப்புறம் முட்டை உடையவும் செய்யாது. அடுத்தது இந்த சேவல் வந்து சில நேரம் அதுக்கு ப்ரோட்டீன் இருக்கிறதுனா உடனே முட்டையை குடிச்சிரும். இப்படி இந்த மாதிரி அண்டா மாதிரி வச்சோன்னா சேவல் இப்படி உள்ளே இறங்கி இன்டென்ஷனாக குடிக்காது. அதுக்காக தான். நன்றி.